அனைவருக்கும் வணக்கம். நமது பிஎஸ்பி தொழிற்பயிற்சியின் நிலையத்தின் சார்பாக காணொளி வகுப்பிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் பாடப்பிரிவில் ட்ரேட் தியரி சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற பாடத்தோட பேர் டிசி மோட்டார். டிசி சப்ளையில் இது இயங்கிறதால இது பேர் டிசி மோட்டார். இந்த பாடத்தை உங்களுக்காக நடத்துபவர் டி. புவியரசன். ஸோ ஃபஸ்ட்டு டிசி மோட்டார்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம டிசி ஜெனரேட்டர் பற்றி படிச்சிருப்போம். டிசி ஜெனரேட்டர்ன்றது மெக்கானிக்கல் எனர்ஜியை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டிசி மோட்டார் தத்துவம் இருக்கும். டிசி மோட்டாரானது எலக்ட்ரிக்கல் சப்ளையை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியை வெளியிடும். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் மோட்டாரானது சுற்றி அது மூலமாக இயந்திர ஆற்றலை வெளியே கொடுக்கும். அதை நம்ம எடுத்து வேறு ஏதாவது பொருளை சுற்ற வைக்கிறதுக்கு, வேறு ஏதாவது மிஷினை சுற்ற வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ இது டிசி மின்சாரத்தினால இயங்கிறதால இதுக்கு பேர் டிசி மோட்டார். டிசி சப்ளையில் வேலை செய்கிறதால டிசி மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அமைப்பு வகையில் டிசி மோட்டாருடைய அமைப்பும் டிசி ஜெனரேட்டருடைய அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒன்றா இருக்கிறதால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பெருசாக இதில் பார்க்க போகிறதில்ல. ஏற்கனவே நம்ம டிசி ஜெனரேட்டரில் படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஸ்டேட்டார் இருக்கும், ரோட்டார் இருக்கும். ஸ்டேட்டாரில் ஃபீல்டு வைண்டிங் இருக்கும், அதுக்கு இடையில் இன்டர்போல்ஸ் இருக்கும். ஸோ சென்டரில் ஆர்மச்சூர் ரோட்டாராக இருக்கும், ஆர்மச்சூரில் கம்யூடேட்டர் இருக்கும். ஸோ இதுதான் மெயின் பார்ட்ஸ். இதை பார்த்துருப்போம். இதே தான் மோட்டாருக்கும் இருக்கும். ஸோ மோட்டார் எந்த தத்துவத்தில் இயங்குது, மோட்டாருடைய தத்துவத்தை பார்க்கலாம். மின்னோட்டம் பாயும் கண்டக்டர் ஒன்றை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைத்தால் அந்த கண்டக்டர் நகர முயலும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் டிசி மோட்டார் வேலை செய்கிறது. அதாவது இந்த படத்தை பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் நார்த் போல் சவுத் போல் ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரே மேக்னெட் தான். நார்த் போலும் சவுத் போலும் இருக்கும். ஒரு மேக்னெட் அப்படின்னா நார்த் போல் இருக்கும், சவுத் போல் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு மின்சாரம் போகக்கூடிய ஒரு கண்டக்டரை வச்சோம் அப்படின்னா இந்த மேக்னெட்லேருந்து ஃப்ளக்ஸு போகிறது மூலமாக இந்த கண்டக்டரானது சுற்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மோட்டாருடைய தத்துவம். அடுத்தது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. இந்த ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சுழலக்கூடிய கண்டக்டரில் சுற்றக்கூடிய ஒரு கடத்தியில் கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்றத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறோம். இதில் 3 டைரெக்ஷன் நம்ம பார்க்கணும். 3 டைரெக்ஷனும் 3 விரல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம நம்மளுடைய இடது கையை பயன்படுத்தி ஒரு மோட்டாருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷன், கரண்ட் எந்த டைரெக்ஷன், கண்டக்டர் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டில் தம்பு, 4 ஃபிங்கர், சென்டர் ஃபிங்கர், அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இது மூணையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வச்சுக்கணும். ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம விரலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கட்டை விரல், இந்த கட்டை விரல் என்ன செய்யும் அப்படின்னாக்கா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இந்த கடத்தி சுற்றுறதுக்கு தேவையான விசை எவ்வளவு அப்படின்றது இதை காட்டும். அடுத்தது 4 ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை இது காட்டும். அடுத்தது சென்டர் ஃபிங்கர், நடுவிரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த கண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட்டுடைய டைரக்ஷனை குறிக்கும். இதுதான் இந்த இடக்கை விதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3 விஷயந்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஆள்காட்டி விரல் ஃப்ளெக்ஸோட டைரக்ஷனையும், கட்டை விரல் கண்டக்டர் சுழலும் திசையும், நடுவிரல் கரண்ட்டு போகக்கூடிய திசையையும் குறிக்கும். ஒரு மோட்டார் சுழலும் திசையை இந்த இடக்கை விதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோட்டாரில் சென்டரில் இருக்கக்கூடிய கண்டக்டர் சுற்றக்கூடிய டைரக்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விதியை நம்ம பயன்படுத்துகிறோம்.
அடுத்தது ஒர்க்கிங் ஆஃப் டிசி மோட்டார். ஒரு டிசி மோட்டாரானது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு டிசி மோட்டாரில் சென்டர் போர்ஷனில் வந்து ரோட்டார் இருக்கும். அந்த ரோட்டாரானது சுற்றும். அது சுற்றுறது மூலமாக நமக்கு வந்து வெளியில் மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இது எப்படி இங்கே செயல்படுது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மோட்டாரில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் 2 போல்களுக்கு நடுவில் ஒரு கடத்தியை நம்ம வைக்கிறோம். ஒரு கடத்தினாக்க மின்சாரம் செல்லக்கூடிய ஒரு கண்டக்டர். அதை வைக்கும்போது சிம்பிளாக அந்த கடத்தி எப்படி சுற்றுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது மூலமாக தான் ஒரு மோட்டார் எப்படி இயங்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மோட்டாரில் 2 ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு ஆர்மேச்சர் கண்டக்டர் வைக்கிறோம். இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர் வைக்கும் பொழுது அந்த மின்னோட்டமானது அந்த கண்டக்டர் வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் இருக்கக்கூடிய கண்டக்டர் வழியாக செல்லும்போது அந்த கடத்தியானது சுழலும். அது சுழல்றது தான் மெக்கானிக்கல் விசை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சுற்றுறத தான் நம்ம இப்போ இந்த மோட்டாருடைய தத்துவமாக பார்த்தோம். அதாவது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி நம்ம எந்த டைரக்ஷனில் அந்த கண்டக்டர் சுற்றும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு கரண்ட்டு போகக்கூடிய கண்டக்டரை வச்சோம் அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ், இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த சமன்பாடு மூலமாக நம்ம அந்த விசையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த விசை மூலமாக தான் நடுவில் இருக்கக்கூடிய கண்டக்டர் சுற்றுது. மோட்டாரில் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரோட்டாருடைய பகுதியில் வந்து ஆர்மேச்சர் வைண்டிங் தான் அந்த கண்டக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா விசையோட அளவு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா எஃப், விசையை வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அது எஃப் அப்படின்ற எழுத்தால் குறிக்கிறோம். பிஐஎல் ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன். பிஐஎல் அப்படின்றடைய விரிவாக்கம் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. எஃப் அப்படின்றது ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன். அடுத்து வின்றது என்ன அப்படின்னா உச்சகாந்த அடர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட்டு வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். உச்சகாந்த அடர்த்தி அப்படின்னாக்க மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்து ஒரு இடத்துல அடர்ந்து இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து உச்சகாந்த அடர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வி என்ற எழுத்துல குறிக்கிறோம். அடுத்தது ஆக்சுவலி இங்கே வி வரணும், வின்னு அவங்க கொடுத்துருக்காங்க தவறுதலாக. பி அப்படின்றது தான் கரெக்டு, மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அடுத்தது ஐ என்றது கரண்ட்டை குறிக்கக்கூடியது, மின்னோட்டம். கரண்ட்டோட யூனிட்டு ஆம்பியர். அடுத்து எல்ன்றது லெங்க்த்து. எதனுடைய லெங்க்த் அப்படின்னா கண்டக்டரின் நீளம். கடத்தி எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்றது அதோட யூனிட்டு மீட்டர். அப்போ F = BIL நியூட்டன் அப்படின்ற இந்த சமன்பாட்டின்படி தான் இந்த சென்டரில் சுற்றக்கூடிய கண்டக்டருடைய ஃபோர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு 2 போல் கொண்ட ஒரு டிசி மோட்டார் இருப்பதை கற்பனை பண்ணிக்கிறோம். ஒரு பக்கம் நார்த் போல், இன்னொரு பக்கம் சவுத் போல். இந்த இடத்துல நார்த் போலும் இந்த பக்கம் சவுத் போலும் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு கண்டக்டரை வைக்கிறோம். இங்கே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கிறது அந்த கண்டக்டர். இப்படி 2 காந்த மண்டலத்துக்கு நடுவில் ஒரு கண்டக்டர் வைக்கும்போது எப்போவுமே ஒரு மேக்னெட்டில் நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு ஃப்ளக்ஸ் ஆனது ட்ராவல் ஆகும். இது வந்து இயற்கை. ஒரு காந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நார்த் சைட்லேருந்து சவுத் சைடுக்கு ஃப்ளக்ஸு மூவ் ஆகும். அதை தான் இங்கே அம்புக்குறி போட்டு காட்டியிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்திங்கனாக்க அம்புக்குறி போட்டு காட்டியிருக்காங்க இங்கே வரிசையாக. அப்போ நார்த்லேருந்து சவுத்துக்கு இந்த கண்டக்டர் சென்டரில் வச்சுருக்கோம். ஃப்ளக்ஸ் ஆனது ட்ராவல் ஆகுது. ஃப்ளக்ஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காந்த விசை கோடுகள். இப்போ படத்தில் நம்ம பார்த்த மாதிரி நார்த் சைட்லேருந்து சவுத் சைடுக்கு ஃப்ளக்ஸு போயிட்டுருக்கு. அந்த டைமில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கண்டக்டருக்கு நம்ம சப்ளை கொடுக்கல, அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அடுத்தது 2வது படத்தில் பார்த்திங்கன்னா நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் நம்ம சப்ளை கொடுக்கல. அதாவது இது வந்து மின்காந்தமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து கண்டக்டர் சுற்றி இதுக்கு சப்ளை கொடுப்போம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம சப்ளை கொடுக்கல, அதை நம்ம சப்ளை கொடுக்காம அப்படியே வச்சுருக்கோம். சென்டரில் இருக்கக்கூடிய கடத்திக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம். அப்போ சென்டரில் இருக்கக்கூடிய கடத்திக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது கரண்ட்டு பாஸ் ஆகும்போது ஒரு கடத்தியின் வழியே கரண்ட்டு செல்லும் பொழுது அந்த கடத்தியை சுற்றி காந்த விசை கோடுகள் உருவாகும்.
இது இயற்கையாகவே நடக்கும் இது. இப்போ நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் சப்ளை இல்லை, அதனால் அது காந்தமாகல. ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய கண்டக்டருக்கு நம்ம கரண்ட் கொடுக்குறோம், அதனால் அந்த கண்டக்டர் சுற்றி காந்த விசை கோடுகள் உற்பத்தி ஆகி சுற்றிட்டுருக்கு. அடுத்த படம் இதை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நார்த் போல் சவுத் போல் இதுக்கும் இந்த இந்த காந்த மண்டலத்துக்கு நம்ம சப்ளை கொடுத்து இது மின்காந்தமாக மாறி இது வழியாகவும் ஃப்ளக்ஸு போகுது. அதே டைமில் சென்டரில் இருக்கக்கூடிய கண்டக்டர் இதுக்கும் நம்ம கரண்ட்டு கொடுக்குறோம். அப்போ ஒரே டைமில் காந்த மண்டலத்தில் இருந்தும் ஃப்ளக்ஸு போகுது, நடுவில் இருக்கக்கூடிய கண்டக்டருக்கு சப்ளை கொடுக்கறதால, அதாவது கரண்ட்டு கொடுக்கறதால அதுலேயும் ஒரு ஃப்ளக்ஸ் உருவாகுது. அப்போ 2 ஃப்ளக்ஸ் இங்கே ட்ராவல் ஆகுது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கடத்தியில் கரண்ட்டானது உள்நோக்கி செல்வதாக நம்ம கற்பனை செஞ்சுக்கிட்டோன்னா, கிளாக்வைஸ் டைரக்ஷனில் அதில் வந்து இந்த கண்டக்டர் சுற்றி ஃப்ளக்ஸ் லைன்ஸ் உருவாகும், சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன்லேயும், கீழ் பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸஸ். அப்போ நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு ஃப்ளக்ஸ் ஆனது ட்ராவல் ஆகும்போது கண்டக்டரில் ஏற்படக்கூடிய ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஒரே லைனில் இருக்கும். நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போகக்கூடிய டைரக்ஷனும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கண்டக்டரில் உற்பத்தியான அந்த ஃப்ளக்ஸோட டைரக்ஷனும் சேமாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து சவுத்துக்கு ஃப்ளக்ஸு போகும், ஆனால் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கண்டக்டரில் உருவாகக்கூடிய ஃப்ளக்ஸ் ஆனது அதுக்கு எதிர் திசையில் இருக்கும். அதுதான் இங்கே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்த் சைட்லேருந்து சவுத் சைடுக்கு ஃப்ளக்ஸு போகுது, ஆனால் இந்த கண்டக்டரில் கரண்ட் உள்நோக்கி போவதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளக்ஸ் ஆனது ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது கீழ்ப்பகுதியில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளக்ஸ் வரும். அப்போ மேலே சேர்ந்து போகும்போது அதிகமான ஃப்ளக்ஸாகவும், கீழே எதிர்த்து போகிறதால இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸுக்கும் கண்டக்டர்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் லைன்ஸும் ஆப்போசிட்டில் இருக்கிறதால கீழ்ப்பகுதியில் குறைவான அளவு ஃப்ளக்ஸ் தான் இருக்கும், மேல் பகுதியில் அதிகமான அளவு ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போ எங்கே வந்து அதிகமான ஃப்ளக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கடத்தியை மேலேருந்து கீழ் நோக்கி தள்ளும். அப்போது ஒரு கண்டக்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, காந்த மண்டலத்துக்கு நடுவில் வைக்கும் பொழுது நகருது, அதாவது சுழலுது. இதே வந்து பார்த்திங்கனாக்க நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு சப்ளை கொடுத்து அதன் மூலமாக ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு கடத்தியில் கரண்ட்டு வெளிநோக்கி வரா மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு புள்ளி வடிவத்தில், புள்ளியை தான் ஒரு சிம்பிளாக சொல்கிறோம். ஸோ கரண்ட்டானது ஒரு கண்டக்டரில் வெளிநோக்கி வரதா நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் லைன்ஸ் உருவாகும். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் உருவாச்சுன்னா நமக்கு ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக உருவான ஃப்ளக்ஸு நார்த்லேருந்து சவுத்துக்கு ட்ராவல் ஆகுது. அப்போ நார்த்லேருந்து சவுத்துக்கு போகும் மேல் பக்கத்தில் கண்டக்டருடைய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும், கீழ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைரக்ஷன்லேயே இருக்கும். நார்த்து டு சவுத்து சேம் டைரக்ஷன்லேயே இருக்கும். அப்போ கீழ்ப்பகுதியில் ஃப்ளக்ஸ் அதிகமாகவும் மேல் பகுதியில் குறைவாகவும் இருக்கும். இதனால் கீழ்ப்பகுதியிலிருந்து கண்டக்டரானது மேல் நோக்கி சுத்த வைக்கப்படுது, நகரப்படுது. அப்படி நகரும்போது நமக்கு ஒரு முழு சைக்கிள், அதாவது ஒரு முழு ரொட்டேஷன் கிடைக்குது. அப்போ கண்டக்டர் மேலேருந்து ஆரம்பித்து கீழேயும், கீழேருந்து திரும்ப மேலேயும். அப்போ இதே போல் தொடர்ந்து நடக்கும்பொழுது நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் நிறைய கண்டக்டர் வைக்கும்போது, இதே வந்து தொடர்ந்து நடக்கும்போது மோட்டாரானது வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் டிசி ஜெனரேட்டர். இப்படி தான் வந்து ஒரு மோட்டாரானது சுழலுது. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இது வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடைசியாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி படத்தில் வந்து உதாரணத்துக்கு ஒரே ஒரு சிங்கிள் கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து ஒரு லூப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர். அதாவது ஒரு கண்டக்டர் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிகிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் கரண்ட்டு உள்நோக்கி போகும், இன்னொரு பக்கம் கரண்ட்டு வெளிநோக்கி வரும். ஸோ இதை தான் வந்து இங்கே 2 ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கண்டக்டர் குறுக்கு வெட்டு தோற்றத்தை இங்கே கொடுத்துருக்காங்க.
அப்போ ஒரே கடத்தியில் ஒரு லூப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரண்ட் உள்நோக்கி போகுது, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் வெளிநோக்கி வருது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கும் கண்டக்டரில், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போது சிங்கிள் லூப் உள்ள ஒரு கண்டக்டரை, ஒரு ஆர்மேச்சர் கண்டக்டரை காந்த மண்டலத்துக்கு நடுவில் வைக்கும் பொழுது கண்டக்டர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கரண்ட் உள்நோக்கி போகக்கூடிய டைரெக்ஷன் வந்து கண்டக்டர் மேலேருந்து கீழே தள்ளப்படும். அதே போல் கரண்ட் வெளியே போகக்கூடிய இந்த கண்டக்டருடைய எட்ஜில் கீழேருந்து மேல் நோக்கி தள்ளப்படும். ஸோ இதே ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டக்டர் சுற்ற ஆரம்பிச்சிடுது. காந்த மண்டலத்துக்கு நடுவில் கண்டக்டர் சுற்ற ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் டிசி மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் வந்து ஒரு மோட்டாரானது இயங்குது. இதே வந்து ஒரு லூப் உள்ள கண்டக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, நிறைய காந்த மண்டலத்துக்கு நடுவில், அதாவது நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல், ஒரு 3 செட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் சுற்றப்பட்ட ஒரு ஆர்மேச்சரையும் நம்ம வைக்கும்போது குறிப்பிட்ட வேகத்தில் வந்து சப்ளை கொடுத்த உடனே இதில் ஃப்ளக்ஸு உருவாகிறதால வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து ஒரு மோட்டார் வேகமாக சுற்றி செயல்படுது. நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிசி மோட்டாரின் வகைகள். நம்ம ஏற்கனவே டிசி ஜெனரேட்டருடைய வகைகள் பார்த்துருக்கோம். சேம் அதில் என்னென்ன வகைகள் இருக்கோ அதே வகைகள் தான் இங்கேயும் இருக்குது. டிசி ஜென்ரேட்டரானது அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குது. இங்கே டிசி மோட்டாரானது அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்க போகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வந்து பார்த்தோம்னா அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இரண்டு இதனுடைய வகைகளின் அமைப்பும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டாரை வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். இந்த 3 வகை எதை பொறுத்து பிரிக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய மோட்டாரில் இருக்கக்கூடிய ஃபீல்டு வைண்டிங் மற்றும் ஆர்மேச்சர் வைண்டிங் இதனுடைய கனெக்ஷனை பொறுத்து தான் நம்ம இதை 3ஆக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு டிசி சீரிஸ் மோட்டார், ரெண்டாவது டிசி ஷண்ட் மோட்டார், மூணாவது டிசி காம்பவுண்ட் மோட்டார். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசி சீரிஸ் மோட்டார். டிசி சீரிஸ் மோட்டார் அப்படின்னு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, மோட்டாருடைய ஆர்மேச்சர் வைண்டிங்கும் அதனுடைய ஃபீல்டு வைண்டிங்கும் சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் இந்த மோட்டாருக்கு பேர் சீரிஸ் மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல டிசி சப்ளை நம்ம இன்புட் தரோம். கரண்ட் ஆனது இங்கேருந்து லைன் கரண்ட் வந்து வைண்டிங்கு போகுது, வைண்டிங்லேருந்து ஆர்மேச்சர் போகுது, ஆர்மேச்சர்லேருந்து திரும்ப சப்ளை லைனுக்கு போகுது. ஸோ இதுதான் ஒரு மோட்டாருடைய அமைப்பு, சீரிஸ் மோட்டாருடைய அமைப்பு. இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டு ஐஎல், லைன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வைண்டிங்க்கு நேராக போகக்கூடிய கரண்ட் வந்து ஐஎஸ்இ, சீரிஸ் ஃபீல்டுடைய கரண்ட்டு. இது வழியாக போகக்கூடிய கரண்ட், அதாவது ஆர்மேச்சர் வழியாக போகக்கூடிய கரண்ட் ஐஏ, ஆர்மேச்சர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஃபீல்டு வைண்டிங்கோட டெர்மினல் Y1 Y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆர்மேச்சர் வைண்டிங்கோடைய டெர்மினல் A1 A2ன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் ஒரு டிசி சீரிஸ் மோட்டாருடைய அமைப்பு. அதனுடைய கனெக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த டிசி சீரிஸ் மோட்டாரில் சீரிஸ் வைண்டிங்கோடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தடிமனான, அதாவது திக்னஸ் அதிகமான கண்டக்டர், காப்பர் கண்டக்டரை ஒரு சில சுற்றுகள் மட்டுமே சுற்றப்பட்டிருக்கும். அதுதான் இதனுடைய அமைப்பு. ஸோ இந்த டிசி சீரிஸ் வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங்கும் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இங்கே சப்ளை கொடுக்குறோம், மோட்டாரானது ரன் ஆகுது. இந்த மோட்டாருடைய ஷாஃப்ட், இந்த சென்ட்ரு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட் இருக்கும். ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த ஷாஃப்ட்லேருந்து வெளியில் அவுட்புட் எடுத்து வேறு ஒரு மிஷினை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். இந்த இடம் வந்து அவுட்புட்டு, இது டிசி சப்ளை கொடுக்கறது தான் வந்து இன்புட்டு. ஸோ இந்த வகையான மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டார்க் அதிகம், ஆரம்பத்தில் சுழலக்கூடிய சுழற்று திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து லோடோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். லோடு இல்லாமல் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதிக வேகத்தில் சுற்றி மோட்டார் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கிறதால இதை வந்து ஆரம்பிக்கும் போதே, ஸ்டார்ட் பண்ணும்போதே இதுக்கு வந்து லோடோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதனுடைய அமைப்பு வந்து சீரியஸாக இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டும் வந்து ஒரே அளவு தான் இருக்கும். லைன் கரண்ட்டு, சீரிஸ் ஃபீல்டில் போகக்கூடிய கரண்ட்டு, ஆர்மேச்சரில் போக கரண்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமமாக ஈக்குவலாக இருக்கும்.
அடுத்தது இது நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக எங்கே தேவைப்படுதோ, க்ரேன், லிஃப்ட்டு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்னு, அப்புறம் ஹாய்ஸ்ட், ட்ராலி கார் போன்றவற்றில் பயன்படுகிறது. லோடு வந்து அதிகமாக இழுத்துட்டு போகிற மாதிரி எங்கே நமக்கு வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கோ அந்த மாதிரி பயன்பாட்டிற்கு வந்து இந்த டிசி சீரிஸ் மோட்டார் பயன்படுத்துகிறோம். அடுத்தது டிசி ஷண்ட் மோட்டார். டிசி ஷண்ட் மோட்டாருடைய அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோட்டாருடைய ஆர்மேச்சர் வைண்டிங்கும் மோட்டாருடைய ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும், பக்க இணைப்பாக இருக்கும். ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, லைன் கரண்ட் ரெண்டாக பிரியும். ஆர்மேச்சருக்கு தனியாகவும் ஃபீல்டு வைண்டிங் தனியாகவும் பிரியும். அப்போ ரெண்டாக பிரியறதால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா வரக்கூடிய மொத்த கரண்ட்டானது பிரிஞ்சு திரும்ப சப்ளை லைனோட ஒன்றா இணைஞ்சு போகும். இது வந்து கரண்ட் எப்படி போகும் அப்படின்றது இது வந்து மோட்டாருடைய ஆர்மேச்சர் A1 A2 டெர்மினல். இது ஃபீல்டு வைண்டிங், ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கினுடைய டெர்மினல் F1 F2 அப்படின்னு சொல்கிறோம். இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டு ISH, இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டு IA ஆர்மேச்சர் கரண்ட், ஷண்ட் ஃபீல்டு கரண்ட்டை ISH அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் உற்பத்தி ஆகக்கூடிய வேகம், மோட்டாருடைய வேகம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. EB/Φ, அதாவது EBன்றது பேக் EMF, ஃபைன்றது வந்து ஃப்ளெக்ஸு, ஃப்ளெக்ஸை குறிக்கக்கூடிய எழுத்து. இதை பொறுத்து தான் இந்த மோட்டாருடைய வேகங்கள் இருக்கும். அதாவது மோட்டாருடைய வேகம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, பேக் EMFக்கு நேர் விதத்துலேயும் ஃப்ளெக்ஸுக்கு எதிர் விதத்துலேயும் இருக்கும். இப்போ ஃப்ளெக்ஸு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ளெக்ஸு அதிகமாக இருந்ததுன்னா ஸ்பீடு குறைவாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்பீடு அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ளெக்ஸு வந்து குறைவாக இருக்கும். ஸ்பீடு குறைவாக இருக்குன்னா ஃப்ளெக்ஸு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சீரிஸ் வைண்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும், திக்னஸ் அதிகமாகவும் குறைவான சுற்றுகளும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கும், மெலிசான கம்பியில் அதிகமான டர்ன் சுற்றப்பட்டிருக்கும். இதோட மின்தடை மதிப்பு அதாவது மெல்லிய கம்பியில் வந்து மின்தடை மதிப்பு அதிகமாக இருக்கும். இதுவே சீரிஸ் வைண்டிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா திக்னஸ் அதிகமான கண்டக்டர்ன்றதால அதனுடைய மின்தடை வந்து மிக குறைவாக இருக்கும். ஷண்ட் ஃபீல்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகம். ஸோ இந்த ஷண்ட்டு மோட்டாரானது மாறாத வேகத்தால் ஓடுறதால இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோடு அதிகரித்தாலும் ஒரே மாதிரியான ஸ்பீடில் சுற்றும், அதனால் இது பேர் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டார். கான்ஸ்டன்ட் ஸ்பீடு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இந்த மோட்டாரை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதோட ஸ்டார்டிங் டார்க் வந்து பார்த்திங்கன்னா குறைவு. இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணீர் பம்பு, மர வேலை, லேத் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், ப்ளோயர் போன்ற இடத்துல வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து காம்பவுண்ட் மோட்டார். இந்த காம்பவுண்ட் மோட்டாரை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார், இன்னொன்று டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார். இந்த குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார்லேயும் டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார்லேயும் இரண்டு வகையாக நம்ம திரும்ப பிரிக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார், ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார். அதாவது நம்ம ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கை எங்கே எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதனுடைய பெயர் வருது. லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டாரில் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் வந்து ஆர்மேச்சருக்கு சீரிஸாகவும் இதோட மொத்த அமைப்பிற்கு பக்க இணைப்பாக ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கும் இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது இது டிசி சப்ளை நம்ம இங்கே கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் வைண்டிங்கும் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கை தாண்டி ஷண்ட் ஃபீல்டு இங்கே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் ஃபீல்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஷண்ட் ஃபீல்டோட வைண்டிங்கை நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா இது வந்து ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங். நம்ம ஏற்கனவே ஜெனரேட்டரில் பார்த்த மாதிரி சேம் அதே தான் இங்கேயும். சீரிஸ் ஃபீல்டுக்கு பிறகு நம்ம ஷண்ட் ஃபீல்டை பேரலில் கனெக்ட் பண்ணால் லாங் ஷண்ட்டு, சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்க்கு முன்னாடியே ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ஷார்ட் ஷண்ட். ஸோ சீரிஸ் ஃபீல்டு, ஷண்ட் ஃபீல்டு இந்த ரெண்டு வைண்டிங்கும் ஒரே மோட்டாரில் இருக்கிறதால காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இந்த இரண்டு மிஷின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ்
காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அவுட்புட்டில் வந்து ஃப்ளக்ஸுடைய இது வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டாரில் வந்து 2 ஃப்ளக்ஸோட டைரெக்ஷனும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் அவுட்புட் ஃப்ளக்ஸ் வந்து குறையும். இப்போ நம்ம சொன்ன விஷயந்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கோட ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனும் ஷண்ட் ஃபீல்டு டைரெக்ஷனுடைய ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனும் ஒன்றா இருந்ததுன்னா அது குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர், குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார். இதுவே வந்து ரெண்டுதோடைய டைரெக்ஷனும் மாறி மாறி இருந்ததுன்னா, அதாவது இந்த ஃப்ளக்ஸு ஷண்ட் ஃபீல்டு ஃப்ளக்ஸினுடைய டைரெக்ஷன் ஒரு திசையிலும் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கினுடைய ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் அமைஞ்சு இருந்ததுன்னா இதை வந்து டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த 2 வைண்டிங்கும் எப்படி இணைக்கிறோமோ அதை பொறுத்து அந்த கனெக்ஷன் மாறிக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார் வந்து அதிகமாக பழக்கத்தில் பயன்படுத்துறதில்ல. நிலையான லோடு எங்கெல்லாம் வந்து இயக்கிறோமோ அந்த மாதிரி இடத்துக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, கம்ப்ரஸர், ஸ்டீல் ரோலிங் மில்லு, எலிவேட்டர் போன்ற இடத்துக்கு வந்து நம்ம இந்த மிஷினை பயன்படுத்திக்கிறோம், அதாவது இந்த மோட்டாரை பயன்படுத்திக்கிறோம். அடுத்தது வந்து பேக் EMF. பேக் EMFனால் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு மோட்டாருக்கு சப்ளை கொடுத்து ரன் பண்ணுறோம். அப்போ ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம சப்ளை போகுது, அதே டைமில் வந்து ஆர்மேச்சர் வைண்டிங்க்கும் சப்ளை போகுது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கரண்ட்டு ஃப்ளோனால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் உருவாகுது. அது வந்து ஆர்மேச்சர் கண்டக்டரை தொடர்ந்து கட் பண்ணும். அதனால் ஆர்மேச்சர் வைண்டிங்கில் ஒரு கரண்ட் உற்பத்தி ஆகும். அந்த கரண்ட்டானது நம்ம கொடுத்த மொத்த கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ புதுசாக உருவான அந்த மின்னியக்கு விசையானது ஆப்போசிட் டைரெக்ஷனில் எதிர்க்கும் விதமாக இருப்பதால் இதை வந்து எதிர் மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேக் EMF அல்லது கவுண்டர் EMF. கவுண்டர்னால் எதிர் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளைனால் உருவாகக்கூடிய EMFக்கு எதிர் திசையில் இதனுடைய செயல்பாடு இருக்கிறதால, எதிர்க்கும் வண்ணமாக இருக்கிறதால எதிர் மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டார்க். ஒரு மிஷின் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதனுடைய டார்க் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதாவது சோற்றுத்திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ சோற்றுத்திறன்னா என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கப்பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு புள்ளி. இந்த சென்டரில் இருக்கிறது ஷாஃப்ட்டு, இது வந்து ஒரு புள்ளி. இப்போ இந்த மெஷின் வந்து இந்த டைரெக்ஷனில் சுற்றுது அப்படின்னாக்கா அதனுடைய சோற்றுத்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, அந்த ரேடியஸு, சென்ட்ரு போர்ஷன்லேருந்து அந்த எட்ஜு, புள்ளியோட எட்ஜு, இது வந்து ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆரம், இதனுடைய ஆரத்தையும் இதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸையும் நம்ம பெருக்கணும். அப்படி பெருக்கி வர தொகை தான் வந்து டார்க் அப்படின்னு சொல்கிறோம். டார்க் ஈக்குவல் டு விசை இன்ட்டு ஆரம், அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். ஸோ இந்த டார்க் வந்து எவ்வளவு வேகமாக இருக்கோ ஆரம்பத்தில் அதை தான் வந்து ஸ்டார்டிங் டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மெஷின் ரன் ஆக ஆரம்பிக்கும் போதே அதிகமாக இருந்ததுன்னா அது ஸ்டார்டிங் டார்க் அதிகம் உள்ள மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். கம்மியாக இருந்ததுன்னா குறைவான ஸ்டார்டிங் டார்க் உள்ள மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேக கட்டுப்பாடு. அதாவது ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபுல் லோடு ஸ்பீடு அப்படின்னா என்ன, நோ லோடு ஸ்பீடுனா என்ன அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு இடையே உள்ள அந்த வித்தியாசத்தை தான் நம்ம ஸ்பீட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மோட்டாரில் முழு அளவு லோடை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணோம்னா அப்போ என்ன வேகத்தில் சுற்றுது, அதுக்கப்புறம் லோடே இல்லாமல் எம்டியாக ஒரு மோட்டாரை நம்ம சுற்ற வைக்கிறோம், சப்ளை கொடுத்து ரன் பண்ணோம்னா அப்போ என்ன வேகத்தில் சுற்றுது, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஸ்பீட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்போவுமே ரெகுலேஷனை 100க்கு தான் கணக்கு பண்ணுவோம். அதனால் கடைசியில் வந்து இந்த ஃபார்முலா கூட 100 பெருக்கியிருக்கோம். அப்படி 100க்கு கணக்கு பண்ணுறதால இதை என்ன சொல்கிறோம், பர்சன்டேஜ் ஸ்பீட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பீடு கண்ட்ரோலு எப்படி நம்ம செய்யறது அப்படின்றத நம்ம
இந்த ஃபார்முலா மூலமாக தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மோட்டார் வந்து வேக கட்டுப்பாடு செய்யலாம். எனக்கு தேவையான வேகத்துக்கு நம்ம அதிகமான ஸ்பீடுக்கும் ரன் பண்ணிக்கலாம். அதாவது அதனுடைய ரேட்டட் ஸ்பீடை தாண்டி பண்ண முடியாது. அதனுடைய டோட்டல் ஆர்பிஎம் என்னவோ அதிலிருந்து நம்ம குறைச்சி நம்ம ஸ்பீடை வந்து குறைவான வேகத்தில் சுழல வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து டிசி மோட்டாருடைய அமைப்பு, அதுக்கப்புறம் வகைகள் பார்த்துருக்கோம். இதனுடைய மீதியை வந்து அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.